வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என்னன்னா, உங்களுக்கு பீஸ் ரொம்ப முக்கியம், உங்களுக்கு அமைதி ரொம்ப முக்கியம், வாழ்க்கையில மன நிம்மதி முக்கியம் நினைச்சீங்கன்னா தென் பி ரெடி டு லெட் கோ ஆஃப் பீப்புள். நான் சொல்ல போற இந்த 5 கைண்ட் ஆஃப் பீப்புள் உங்க லைஃப்ல கண்டிப்பா இருப்பாங்க. பிகாஸ் நான் சொல்றது எல்லாமே எல்லார் லைஃப்லயும் இருப்பாங்க. சோ அந்த கைண்ட் ஆஃப் பீப்புள் உங்க லைஃப்ல இருக்காங்கன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்கள விட்டுருங்க, போக விட்டுருங்க. ஓகே, இது ஒரு நார்மல் வீடியோ தானே, அடுத்த வீடியோ என்னன்னு ட்ரீட் பண்ணாம இது சீரியஸா எடுத்துக்கிட்டு இந்த 5 வகையில யாருன்னா உங்க லைஃப்ல இருந்தாங்கன்னா தயவு செய்து அவங்கள விட்டுருங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி வீடியோ. இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ. எல்லாருக்கும் நம்மளோட பீஸ் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அதுதான் சொல்லி தர போறேன். இந்த ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசிட்டு இருப்பாங்க. இந்த 4 பேரை பிடிச்சு முதல்ல கட்டி வைங்க மாப்ள. இந்த 4 பேர்னால தான் என் வாழ்க்கையே நாசமா போச்சு. ஓ, இந்த ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்களே, அது இவங்க தானா? ஐயோ, அது இவங்க தான் மாப்ள. 40,000 விதமா பேசிட்டு இருப்பாங்க. சோ அது மாதிரி இல்லாம அந்த 4 கூட +1 ஆட் பண்ணி 5 கைண்ட் ஆஃப் பீப்புளை நம்ம தள்ளி வச்சா நம்மளோட பீஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். அதுதான் இன்னைக்கான வீடியோ. So please find it helpful. Let's get into the video. இருக்கேன், சந்தோஷமா இல்லைனாலும் நிம்மதியா இருக்கேன். இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லி கேட்டிருக்கீங்களா? என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். சோ பேசிக்காவே நம்ம ஹாப்பினஸை விட பீஸை தான் ப்ரையாரிட்டைஸ் பண்றோம். சோ இந்த வீடியோ யாருக்காகனா, உனக்குலாம் சோகமே இல்லையா, எப்ப பார்த்தாலும் எப்படி ஜாலியா இருக்கேன்னு கேட்கிறேன் என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான். பிகாஸ் என்னோட சர்க்கிள் எப்பவுமே நான் பிக்கியா தான் வச்சிருப்பேன். கொஞ்சம் பேர் இருந்தா கூட அந்த குவான்டிட்டி ஓவர் குவாலிட்டி மாதிரி கொஞ்சம் பேர் இருந்தா கூட உண்மையா இருக்கிறவங்க, என்னை பார்த்து ஜெலஸ் ஆகாதவங்க, என்ன காம்படிஷனா பார்க்காதவங்க, லைக் அந்த கைண்ட் ஆஃப் பீப்புளை தான் நான் எப்பவுமே பிக்கியா வச்சிருப்பேன். இதை மீறி நான் வச்சிருக்க பவுண்டரிஸ் செட் பண்ணி அவங்க தாண்டி அதை விட்டு வெளியே போறாங்கன்னா ஓகே, கேட்டுக்கு வெளியில. அந்த மாதிரி நான் என்னோட சர்க்கிள்ல இந்த 5 கைண்ட் ஆஃப் பீப்புளை சுத்தமா அவாய்ட் பண்ணிடுவேன். அந்த 5 கைண்ட் ஆஃப் பீப்புள் என்னென்ன, நீங்களும் அந்த 5 கைண்ட் ஆஃப் பீப்புளை அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்க லைஃபும் பெட்டரா இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ. Shall we start? New life, new beginning. இப்ப நான் சொல்ல போற இந்த 5 வகை பீப்புள் உங்க லைஃப்ல இருக்காங்கன்னா please let them go and be ready for it. நான் ஏன் எப்பவுமே பிக்கியா இருப்பேன்னா, because we teach people how to behave to ourselves. நீ என்கிட்ட எப்படி நடக்கணும் அப்படின்றத நாம தான் சொல்லி தருவோம். ஸோ நெக்ஸ்ட் வாட்டி உங்களை யாருன்னா டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றாங்கன்னா இது ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்க, நான் சொல்றது மண்டையில ஏத்திக்கோங்க. we teach people how to behave to ourselves. நம்ம கிட்ட எப்படி நடக்கணும் நாம தான் சொல்லி தரணும். இப்போ உங்ககிட்ட என்ன வந்து உங்களை மதிக்காம பேசுறாங்க, இல்ல உங்களை கெட்டவத்துல பேசுறாங்க அப்படின்னா நீங்க வந்து சரி ஓகே இவன் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு அலோ பண்ணிட்டீங்கன்னா they will repeat the same. ஸோ நெக்ஸ்ட் வாட்டி என்ன பண்றாங்க, எங்கிட்ட இப்படி பேசக்கூடாது அப்படின்னு ஒரு பவுண்டரி செட் பண்ணீங்கன்னா it will be good for you, for both. So to protect your peace, avoid this trap, avoid these 5 kind of people. அதுல ஃபர்ஸ்ட் வந்து கான்ஸ்டன்ட் கம்ப்ளைனர்ஸ். நார்மலான ஒரு ஆள் கிட்ட போய் எப்படிப்பா இருக்க அப்படி கேட்டா சும்மா பேருக்கு எல்லாரும் சொல்ற போய் மாதிரி நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனா இந்த கம்ப்ளைனர்ஸ் கிட்ட போய் நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டோம்னா மொத்த லைஃப் ஹிஸ்டரியும் எடுத்து போட்டு அன்னைக்கு என்னெல்லாம் ஆச்சு தெரியுமா, என் அம்மா என்ன திட்டாங்க, மேம் என்ன அப்படி சொல்லிட்டாங்க, அவன் என்ன அப்படி சொல்லிட்டா, இவ என்னன்னா எப்படி சொல்ற, நான் எதுவுமே பண்ண கிடையாது, அப்படி இப்படி மொத்த எனர்ஜியும் நம்மளோட மொத்த எனர்ஜியும் ட்ரெயின் ஆக்கி விட்டுருவாங்க. சோ அப்படி ஏன்டா இவகிட்ட பேச்சு கொடுத்தோம் ஷோ அப்படி இருக்கும். நீலா பேசாமலே இருந்திருக்கலாமே, இவகிட்ட ஏன்டா பேச்சு கொடுத்தோம், தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே அப்படி ஆயிடும். அந்த கம்ப்ளைண்ட் மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்டி அம்மா திட்டாங்க, வேலை செய்யடி, அதான் திட்டாங்க, சரி அப்ப வேலை செய்ய வேண்டியது, இல்லடி வேலை எல்லாம் செய்ய முடியாது, ஆக்ஷனே எடுக்க முடியாம அவங்க போய் கம்ப்ளைண்ட் மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க லைஃப்ல இருக்க மொத்த பேர் மேலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ லைக் ஓகே, கம்ப்ளைண்டிங் இஸ் ஓகே. ஏதோ ஒரு பாயிண்ட்ல மேம் எனக்கு இப்படி சொல்லிட்டாங்கடி, நான் எதுவுமே தப்பு பண்ணல, தப்பு பண்ணாம திட்டுவாங்கன்னா ஓகே நீங்க சொல்லலாம். என்னடா இவ எல்லாத்துமே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா நான் நோட் பண்ணாவே ஓகே பேச்சே கொடுக்க மாட்டேன். ஒன் ஸ்மால் மைண்டட் பீப்புள். எனக்கு இந்த பீப்புள் சுத்தமா பிடிக்காது. பிகாஸ் நான் வந்து பெருசா ட்ரீம் காண்ற ஒரு ஆளு. நான் போய் யாரு கேட்டா எனக்கு இந்த ட்ரீம் இருக்கு, நான் இதை அச்சீவ் பண்ணணும்னு சொன்னா அவங்க என்ன சொல்றாங்க ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ணுவேன். ஒருவேளை அவங்க ஜெலஸா ஃபீல் பண்றாங்களா, அவங்க என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்க, அவங்க பாடி லாங்குவேஜ் என்ன, அவங்க என்ன எனக்கு ரிப்ளை பண்றாங்க, அது எல்லாமே நோட்டீஸ் பண்ணி நான் அனலைஸ் பண்ணுவேன். ஓகே இவங்க எல்லாம் இப்படிதான் இருக்காங்க, ஓகே இவங்க உண்மையிலே நமக்கு நல்லது நினைக்கிறாங்க, ஓகே இல்ல இவங்க வந்து சரியில்லை அப்படின்னு நான் ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டே போயிடும். சரி நான் இப்படி ஒரு பெரிய ட்ரீம் அப்படின்னு சொல்ல போனா உன்னால அதெல்லாம் முடியாது, உனக்கு இவ்வளவு வேலை இருக்குல்ல, உன்னால நீ எப்படி அதை பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டாவே போதும், நான் பிக்ஸ் பண்ணிடுவேன். ஓகே இவங்க வந்து ஸ்மால் மைண்டட் பீப்புள். எல்லாரும் ஏனிய வானத்தை நோக்கி போடு அப்படி சொல்லிட்டு இருக்காங்கன்னா
அப்படி நம்ம ஸ்டார்ட் பண்றது தெரிஞ்சுட்டாவே போதும். இந்த ஸ்மால் மைண்டட் பீப்புள் வந்து நீ எதுக்கு ஏணி போடுற, அதெல்லாம் உன்னால முடியாது, ஏறவே முடியாது, ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அவங்க ஸ்டாப் பண்றது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட இருக்க கான்பிடன்ஸை புடுங்கி அதுல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நான் ஏன் இந்த ஸ்மால் மைண்டட் பீப்புள் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன்னா, இவங்களும் வளர மாட்டாங்க, நம்மளையும் வளர விட மாட்டாங்க. சோ எதுக்கு அந்த கைண்ட் ஆஃப் பீப்புள நம்ம சரௌண்டிங்ல வச்சுக்கணும். So basically this video is all about keeping your surroundings clean. நம்ம சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்கோ அதுபடிதான் நாம ஷேப் ஆகும். இந்த வீடியோவை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, தேர்ட் ஒன் தி கான்ஸ்டன்ட் லையர். அப்பா சாமி, சும்மா பேசினாவே போய் தான் வரும் வாயில. கேஸ்லேட் பண்ணுவாங்க, மேனிபுலேட் பண்ணுவாங்க, இருக்கிற எல்லாத்துலயும் வந்து தெரிஞ்சு பண்றாங்க, தெரியாம பண்றாங்கன்னு தெரியாது. ஏய் சாப்பிட்டியாடா அப்படி கேட்டா கூட சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல, அந்த சும்மா சொல்றது வேற. ஏய் எங்கடா இருக்க, வீட்டுல இருக்கியாடா, நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு போய் கேட்டா வீட்டுல இருக்கேன்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு போயிட்டு கேட்டா இல்லடா நான் வெளியே இருக்கேன் சொல்லுவாங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். சோ இந்த மாதிரி சும்மா காரணமே இல்லைனா கூட கான்ஸ்டன்டா போய் சொல்லி நம்மளோட ட்ரஸ்ட்டை உடைச்சிட்டே இருப்பாங்க. நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். ஓகே இவெல்லாம் போய் சொல்றான் போல, இவனெல்லாம் நம்பவே கூடாது அப்படி சொல்லிட்டு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நமக்கு இருப்பாங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் நம்ம கிட்ட ஹெல்ப்பும் கேட்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. சோ அப்படி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு நமக்கு? ஓகே நீ போய் சொல்லிட்டே இருக்கேன், நீ போய் வேற யார் கேட்டுனா பேசுப்பான்னு நான் அமுச்சு விட்டுருவேன். நான் வந்து பேசிக்க மாட்டேன். அப்படி அவங்க போய் சொல்றாங்கன்னு தெரிஞ்சதுன்னா ஓகே அவன் போய் தான் சொல்றான், அது நான் எதுவும் சீரியஸா எடுத்துக்க மாட்டேன். நம்மளோட பீஸை ப்ரொடெக்ட் பண்ணல. ஏன்னா இவன் போய் எதனா சொல்ல போய் அதுக்கு நம்ம எதனா ஆக்ஷன் எடுத்து நம்ம வந்து ஃபாஸ்டா ரியாக்ட் பண்ணுவோம். அப்படி ஃபாஸ்டா நம்ம எதனா ரியாக்ட் பண்ணி நாம போய் அந்த பிரச்சனையில மாட்டிக்க கூடாது. சோ அதுக்காக தான் சொல்றேன், இந்த கான்ஸ்டன்ட் லையர்ஸ் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க. உங்க ஃபேமிலிலேயே யாருன்னா இருக்காங்க அப்படின்னா சொல்லி புரிய வைக்க பாருங்க, இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அப்பப்போ எதனா சொல்றாங்கன்னா மன்னிச்சிடுங்க, எப்பவுமே சொல்றாங்கன்னா விடாதீங்க, ஐ மீன் விட்டு போயிடுங்க. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா, காலையில விசாரிப்போம். comes the fourth one, the boundary violator. இவங்க நம்ம பவுண்டரி செட் பண்ணா வேணும்னே நீ என்ன என்கிட்டே பவுண்டரி செட் பண்றியா, நான் உனக்கு எவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்னு கேஸ்லைட் பண்ணி ஓகே ஓகே நான் பவுண்டரியை குறைச்சிக்கிறேன், நீ வந்து என் பவுண்டரியை தாண்டி கூட போலாம் அப்படின்னு நம்ம அவங்களை வயலேட் பண்ண விட்டோம்னா அவங்க நம்மள மதிக்கவே இல்லை. கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஒரு சில விஷயங்களை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம வந்து ஒரு பவுண்டரிஸ் வச்சிருப்போம். நமக்கு நாமளே வந்து வச்சிருப்போம். வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கணும். அந்த மாதிரி வந்து இந்த பர்சன் வந்து இல்ல நீ எனக்காக பண்ணணும், நான் உன் ஃபேவரட் பர்சன் தானே, நீ என்னை லவ் பண்றது தானே, நான் உன்னை எவ்வளவு நல்ல ஃப்ரெண்டுன்னு நினைச்சேன், நீ எனக்காக இது பண்ணுவேன்னு நினைச்சேன், அப்படி இப்படி நான் அவங்களால என்னெல்லாம் ட்ரை பண்ண முடியுமோ மிரட்டி பார்ப்பாங்க, சில பேர் அழுது பார்ப்பாங்க, சில பேர் குழம்பு பார்ப்பாங்க. நீ என்ன பண்ணாலும் இங்க வேலைக்கு ஆகாது கண்ணா அப்படி சொல்லிட்டு ஹாவ் சம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் யூ. அது என்கிட்ட இருந்து வரதான் இட்ஸ் ஃபன்னி. பிகாஸ் நானுமே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் செல்ஃப் ரெஸ்பெக்ட்லாம் அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது அப்படி சொல்லிட்டு இருந்த ஒரு ஆள் தான். பட் செருப்படி சேஞ்சஸ் எவ்ரிவன்ல. நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. இஃப் a person truly loves you ல அவங்க வந்து நம்மளையும் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, நம்ம செட் பண்ற பவுண்டரிஸும் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஒரு பர்சன் கிட்ட போய் இல்ல என்னால வர முடியாது அப்படின்னு சொன்னா நம்மள ரெஸ்பெக்ட் பண்றவங்க யாரா இருந்தாலும் ஏன் வரல, எதுக்கு வரல, ரீசன் வேலிடா இருக்கு, சரி ஓகே நீ ரெஸ்ட் எடு அப்படி சொல்லிட்டு போவாங்க. நம்மள மதிக்கவே இல்லை அப்படின்னா என்னால வர முடியாது அப்படின்னு சொன்னா அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நீ யாரும் சொல்றதுக்கு வர முடியாது, நான் தான் சொல்லணும் நீ வரியா இல்லையான்னு சொல்லிட்டு உனக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் நம்ம நோவை அவங்க கண்டுக்க மாட்டாங்க. அண்ட் செகண்ட் ஆஃப் ஆல் நம்மளோட பவுண்டரிஸை வந்து புல் பண்ணுவாங்க. உன்னால எனக்காக எவ்வளவு பவுண்டரிஸ் உன்னால புல் பண்ண முடியும், அப்ப நான் உனக்கு ஸ்பெஷல் பர்சன் இல்லையா, நான் சொன்னா நீ கேட்க மாட்டியா. சோ மெனி கேஸ் லைட்டிங். அப்படி யாருன்னா நம்மளோட பவுண்டரியை வந்து குறைக்க ட்ரை பண்றாங்க, நம்மள மதிக்கவே இல்லை அப்படின்னா the fifth one is the misunderstander. ஓகே எனக்கு தெரியும் இப்படி ஒரு வார்த்தை இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் சொல்றேன் நம்ம எது பண்ணாலும் தப்பு அப்படின்னு எண்ணம் ராங், உங்க திட்டம் ராங் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நம்மள பாத்துட்டு இருக்க ஒருத்தருக்கு நம்ம எவ்வளவு நல்லது பண்ணாலும் அது தப்பு மாதிரியே தான் தெரியும். சோ இந்த பர்சன் எப்படின்னா ரொம்ப கரெக்டா வந்து நம்மள தப்பா புரிஞ்சு வச்சிருப்பாங்க. நான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்து ஒரு விஷயம் பண்றேன்னா இவங்க வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்து நம்மள வேற மாதிரி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. கேட்டுக்கு வெளியே ஜாவ், அவங்க நம்மள தப்பா புரிஞ்சு வச்சுட்டாங்க. நம்ம தப்பே பண்ணாதான் நமக்கு இங்க உறுத்து உள்ள மனசு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், போயிட்டு ஓவரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்போம். இல்ல நான் இதுக்காக தான் பண்ணேன், இது இப்படி நடக்கணும்னு தான் நான் அந்த மாதிரி பண்ணேன், இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மள வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு இருப்போம். ஆனா அந்த பர்சன் இப்பதான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன், நீ தப்பானவன் இல்ல, நீ தப்பானவன் தான். நம்ம பேசுறது அவங்க காதுல விழாது, ஏன்னா அவங்க நம்மள பிக்ஸ் பண்ணிட்டாங்க. சோ அப்படி பிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா தயவு செஞ்சு விட்டுருங்க. தம்பிகளா செல்லங்களா சொல்றதே கேளுங்கடா.
பேசிக் ஹியூமன் நீட்ஸ் புரிதல் இல்லையா? அந்த புரிதல் யார்கிட்ட இருக்கோ அவங்க கிட்ட மட்டும் பழகுங்க. வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப நிம்மதியா இருக்கும். நீ எவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அவங்க புரிஞ்சுக்காம நீ தான் தப்பு சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஆமா நான் தப்பு தான், என்னை விட்டு சாமி அப்படின்னு எஸ்கேப் ஆயிடுங்க. டேக் தி பிளேம் அண்ட் மூவ் ஆன். சோ இந்த வீடியோ மூலமா என் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட கேட்கிற அந்த கொஸ்டின், எப்படி நீ எப்ப பார்த்தாலும் ஹாப்பியா இருக்க அப்படின்றதுக்காக ஆன்சர் கிடைச்சிருக்கோம். நான் ரொம்ப பிக்கியா இருப்பேன். அந்த பிக்கி சர்க்கிள்ல இவங்க எல்லாம் இருக்க மாட்டாங்க. நான் ரொம்ப சீக்கிரமா வந்து நீங்க வெளியே போங்க எனக்கு வேணாம் சொல்லிட்டு இருப்பேன். வெளியே போ. நீ யாரு? மச்சான். நீ வெளியே போ. நீங்க சொந்தக்காரன். வெளியே போ. இருப்பேன். நீங்களும் இதை ஃபாலோ பண்ணா உங்களுக்கும் பீஸ் கிடைக்கும். அடிச்சு சொல்றேன், பீஸ் கிடைக்கும். சிக்கன் பீஸ் இல்ல, பீஸ். Inner peace. Inner peace. Peace. Message of the video வந்துட்டோம். Through this video, all I want to say is not everyone deserves access to you and our energy isn't free. வந்து வேஸ்ட் பண்ணிட்டு போப்பா, எடுத்துக்கோப்பா. வேணாம் 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 அப்படி பண்ணாத, அப்படி பண்ணாத, வேணாம் அப்படி பண்ணாத, நம்ம நல்ல டேட்ல இருக்கோம்னு நினைச்சு. சரி, இப்ப நான் சொன்ன இந்த 5 கைண்ட் ஆஃப் பீப்புள்ல யாருன்னா உங்க வாழ்க்கையில இருக்காங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க அதையும் சொல்லிட்டு போங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் யோர் டைம். நன்றி. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.